இன்னைக்கு காலையிலே பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. நான் லாங் வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. மத்தியானம் 12 மணிக்கு வரும். அதனால் வந்து சரி லன்ச் பேக் பண்ணுறது என்ன சாப்பாடு மட்டும் காட்டிடுவோம்னா, பச்சை மொச்சை பயிரில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி புளிக்குழம்புன்னு சொல்ல முடியாது, குருமான்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் தான் எல்லாம் வச்சுட்டு முட்டையை வந்து மாமாவுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டேங்க. இதுக்கு வைக்கல நான். அதுக்கப்புறம் கீரையை தான் மாமாவுக்கு வந்து பேக் பண்ணினேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. 9 மணிக்கு அறக்க பறக்க கிளம்பணுன்னு இன்னும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. என்ன பண்ணலாம்? இப்போ இருங்க கூப்பிடுவோம். ஏங்க மணி 8:55. அப்புறம் என்னைய வந்து விரட்டிக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்களா? வரேன். நான் படித்து சொன்னால் கூட இந்த மனுஷன் தண்ணி அடிக்க மாட்டார். ஆனால் என்ன சொல்கிறது, ஆனால் இப்போலாம் என்னமோ அவராக போய் தண்ணி அடிக்கிறாருங்க. தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கிறாரு. சரி வரட்டும், என் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் குளிச்சிட்டாருன்னா டக்கு புக்குன்னு கிளம்பிடுவார். லன்ச்சும் பேக் பண்ணியாச்சு. லாங் வீடியோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மத்தியானம் 12 மணிக்கு மேலே வரும், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். மொச்சை பயிர் எனக்கு அந்த பயிரோடு பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அது நல்லா அந்த சாப்பாட்டோட அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிற மாவாக இருக்கும். எதுக்கு நான் இப்போ அங்கே சிரிச்சிருப்பேன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கையில் முதல்ல அந்த சாப்பிட்ற மாதிரிலாம் ரொம்ப இப்படிலாம் வீடியோ போட மாட்டேன். வேறு ஏதாவது புதுவிதமாக ஸ்நாக்ஸ் பண்ணால் தான் போடுவேன். இப்போ எல்லாம் சாப்பிட்ற வீடியோ காட்டுறேன். ஏன்னா வியூஸ் பயவில்லையே கம்மி பண்ணி தொலைஞ்சிட்டாங்க இந்த யூடியூப்காரங்க. தெய்வமே கொஞ்சம் வியூஸை ஏற்றி விடுங்கப்பா, உங்களுக்கு புண்ணியமாக போகும். யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலைங்க. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் வேலைக்கு கிளம்பிட்டார். போன மனுஷன் பார்த்துக்கோங்க யூ டர்ன் அடித்து திரும்புவார். பார்த்துக்கோங்க எதுக்குடா அந்த மனுஷன் யூ டர்ன் அடித்து திரும்புறாருன்னு பார்த்தா, தோப்புக்குள்ளே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாருல, அதை மோட்டரை அமர்த்தாமல் போயிட்டார். யூ டர்ன் அடித்து அம்மா அந்த மோட்டரை அமர்த்தி விடுமா அப்படின்னாரு. இவர் மட்டும் செஞ்சால் நம்ம சரின்னு கேட்டுக்கணும். இதே நம்ம தப்பு பண்ணணும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாருங்க.